என்னோட பேபிக்கு நான் வாங்கின திங்ஸ்லேயே மோஸ்ட் யூஸ்ஃபுல் திங்ஸ்னால் அது இந்த பேபி க்ரூமிங் கிட் தான் சொல்லுவேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஆல்மோஸ்ட் நான் இந்த 1 மந்த் யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த ட்வீசர் தான். ஷார்ப் எட்ஜஸ் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக காதுலேயும் மூக்கில் ஏதாவது எடுக்கணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது என்னோடய ஃபேவரட் பார்ட். இதில் இருக்க ஹைலைட்டே என்னென்னா இதில் இருக்க லைட் தான். ஈஸியாக அவங்க காதுலையோ மூக்குலையோ ஏதாவது அடைச்சிட்டு ஏதாவது நீங்கள் பார்க்கணுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். என்னோடய பேபிக்கு மூக்கில் அவனுக்கு ஏதாவது ஒரு ட்ரையாக வேஸ்ட் ஏதாவது அடைச்சிருந்துச்சின்னா அவனால் சுத்தமாக மூச்சு விட முடியாமல் ரொம்ப அழுதுட்டு சினிங்கிட்டே இருப்பான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவனால் ஃபோர்ஸாகவும் தும்ப முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம ஏதாவது அடைச்சிருந்தாலும் நம்ம இதை பார்க்குறதுக்கோ இல்லை அதை கொஞ்சம் எடுத்து விடுறதுக்கோ நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து சளியெல்லாம் பிடிச்சி எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த ஆஸ்பிரேட்டர் நான் இது இன்னும் யூஸ் பண்ணல. அவனுக்கு சளி பிடிக்கல, பட் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டியான ஒரு நெயில் கட்டர், அதுக்கப்புறம் ஷார்ப் எட்ஜஸ் இல்லாத மாதிரி ஒரு சிசர், அப்புறம் ஒரு சிலிக்கான் ஃபிங்கர் ப்ரஷ், இதுவும் இன்னும் நான் யூஸ் பண்ணல. அண்ட் இன்னும் வந்து மெடிசன் டிஸ்பென்சர், அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ப்ரஷ் அண்டு ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இல்லாத மாதிரி ஒரு ஹேர் கோம் கொடுத்துருக்காங்க. நெயில் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். தெர்மோமீட்டர் நான் தனியாக வாங்கி வச்சுக்கிட்டேன். அண்ட் இதே கிட்லேயும் இன்க்ளூடாகவே இருக்குது. நான் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.